வெல்கம் பேக் கைஸ். நாம் இப்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்சது ஒன்று சிக்கன் கறியை வீட்டில் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஓகே வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க, பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு வச்சுக்கோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிலோ சிக்கன் மட்டும் வாங்கி போட்டிருக்கோம். வாங்கி போட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஐட்டம்ஸாக ரெடியாக வச்சுருக்கோம் சமைக்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்து நம்ம போட்டுப்போம். லைட்டாக மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சுருங்க. ஒரு குக்கரில் மெயினாக வச்சா சமைக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா ஈஸியாக சமைக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து லைட்டாக கொட்டும். ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் போட்டால் கூட ஓகே தான். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சியும் பூண்டும் கார்லிக் ப்ளஸ் அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கார்லிக் ப்ளஸ் ஆனியனோட பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 சின்னதாக ஒரு பிட்டை மட்டும் எடுத்து போட்டு வச்சுருவோம். லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. கை தொடுறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா கையில் கவர் போட்ட மாதிரி ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகே, மற்ற என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன பொருள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே காமிச்ச மாதிரி இஞ்சி ப்ளஸ் பூண்டோட பேஸ்ட்டு அதை நல்லா கட் பண்ணி அம்மியில் போட்டு அரைச்ச மாதிரி வச்சுருப்போம். ப்ளஸ்ஸு இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி இது மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் பச்சை மிளகா ப்ளஸ் கொஞ்சம் தக்காளி. அப்புறம் என்னென்ன மசாலா ஐட்டம் நம்ம போட போகிறோன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு தனியா பவுடர் இருக்குது. அதுக்கப்புறம் இது மஞ்சத்தூள் டர்மரிக் பவுடரு, இது பெப்பர், அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் மசாலா, அப்புறம் இது வந்து பெருஜீரகம் பவுடர்னு சொல்லுவாங்க, கடையில் கேட்டால் கூட கொடுப்பாங்க. இது வந்து கரம் மசாலா. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் சில்லி பவுடர் இருக்குது. ஸோ இந்த மசாலா தான் நார்மலாக நம்ம போட போகிறோம். ஒரு சட்டி அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. சட்டியில் வந்து லைட்டாக கொஞ்சம் எண்ணெயை போட்டுருங்க. கொதிக்கிற பதத்தில் வச்சுட்டு அந்த ஜிஞ்சர் பேஸ்ட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் போட்டு அப்படியே போட்டு வதக்குங்க. ஓகே, சுட அதே கண்டிஷனில் என்ன பண்ணுங்கன்னா பச்சை மிளகா லைட்டாக போடுங்க. அப்புறம் இருக்க வெங்காயம், என்னென்ன வெஜிடபிள் நம்ம கட் பண்ணியிருந்தோம், மோஸ்ட்லி வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா, இதுதான் மெயினாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ வெங்காயத்தை போட்டாச்சு. போட்டு அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக உப்பு மட்டும் மேலே அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். ஓகே, நல்லா விதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலர் அப்படியே மாறிடுச்சு. ஸோ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விதக்கிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே தக்காளி அப்படியே லைட்டாக போட்டு அப்படியே லைட்டாக மேரினேட் பண்ணிடும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே ஹீட் கண்டிஷனில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக இந்த மாதிரி கண்டிஷன் ஆகிடும். ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிடும், அந்த கலரே மாறிடுச்சு. ஓகே, கடைசியாக நம்ம சொன்ன மசாலா வந்து அப்படியே போட போகிறோம். மொத்தமாக மசாலா போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் அங்கே கொஞ்சம் பச்சை மிளகா ரைட்டாக காரமாக இருக்கும், திடீர்னு பார்த்தா உப்பு அதிகமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகே, மசாலா மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம சிக்கனை எடுப்போம். ஓகே, சிக்கனை எடுத்துகிட்டு உள்ளே போட்டுருவோம். சிக்கன் எடுத்து போட்டதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி போட்டதுக்கப்புறம் தான் மெயினாக சிக்கன் போடும். ஓகேவா, நீங்கள் தண்ணி வந்து கம்மியாக கூட போடலாம். தண்ணியை கம்மியாக போட்டிங்கன்னா கிரேவி அதிகமாகும். கிரேவினஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் தண்ணியை கம்மியாக போடலாம். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நான் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். ஏன்னா 2-3 பேர் சாப்பிட போகிறாங்க. கண்டிப்பாக அதுக்காக ஒரு தண்ணியை கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நான் மட்டும் தனியாக சாப்பிடணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக தண்ணியை கம்மியாக தான் போட்டிருப்பேன். ஸோ ஸ்மெல்லு கமகமாக நினைக்குது, சிக்கனோட ஸ்மெல்லு. இப்போ பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு அந்த உள்ளே இருக்க மசாலா எல்லாத்தையும் அந்த சிக்கன் அப்படியே நல்லா உறிஞ்சிக்கும். மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக கருவேப்பிலை மட்டும் லைட்டாக தூவியிருக்கேன். கருவேப்பிலை ஒரு டேஸ்ட்டுக்காக, அந்த ஃபினிஷிங் டச்சுன்னு சொல்லுவாங்களே அதுக்காக அந்த கருவேப்பிலை லைட்டாக போட்டேன். ஓகே, ஃபினிஷ். நம்ம இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூஸ்.